மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல ஏஆர் ரகுமான் அவர்கள் மியூசிக்ல உலக நாயகன் கமல் சார் அண்ட் எஸ்டிஆர் அவர்கள் நடிப்புல இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. தக் லைஃப். உலகநாயகன் கமல் அவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவரோட ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. அது யூனிவர்சல் லெவலுக்கு இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் எஸ்டிஆர் அவர்களோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்கு சான்ஸே கிடையாது. நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். தக் லைஃப் படத்துல வந்து எஸ்டிஆர் தான் சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. அந்த மீம் உண்மையா இருக்கு. எஸ்டிஆர் தான் படத்துல சம்பவம் பண்ணியிருக்காரு. அண்ட் மூவி ரிவ்யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மூவி ஒர்க் அவுட் ஆகல, நல்லா இல்ல, ரொம்ப லேகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எதனால வந்து இவ்வளவு நெகட்டிவிட்டின்னு தெரியல. அண்ட் இந்தியன் 2 பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியன் 2 நல்லா இல்லாம போனதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்னு தெரியணும் அப்படின்னா இந்தியன் 2 கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை பத்தி நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா உங்க பக்கத்துல ஒரு தியேட்டர்ஸ்ல தக் லைஃப் படத்துக்கு டிக்கெட் வாங்கி போய் பாத்தீங்க அப்படின்னா அட நல்லா தானே இருக்கு, இது ஏப்பா நல்லா இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும். நீ என் உயிரை காப்பாத்துறவன். சூப்பர்ப்பா, கமல் சார் படம் பார்க்க போறோம். அதுல எஸ்டிஆர் இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க, சூப்பரான ஒரு மூவி இருக்க போகுது, ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான கேங்ஸ்டர் மூவி பார்க்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல உள்ள இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.